எந்த அளவுக்கு உயர்த்தி பிடிக்குது அப்படிங்கிறது வந்து கண்ணில் பார்க்குறப்ப அதை நம்ம ரசிக்கிறப்ப உணர்றப்ப நிறைய விஷயம். அதாவது வயசானவங்க பிளேட் கொடுங்க, இதிலே கை கொடுங்க அப்படிங்கிறப்ப அவங்களோட வயதுக்கு நாம போய் அவங்களுக்கு பணிவிட செய்யணும். உண்மைதானே? ஆனால் அவங்க நமக்கு பணிவிட செய்கிற அளவுக்கு வந்து ஒரு சூழ்நிலையில் வந்து ஆண்டவர் அனுமதிக்கிறார் அப்படின்னா நம்மை உயர்த்துகிறது, நம்மை மகிமைப்படுத்துகிறது. நான் சொன்னேன், அம்மா இல்லைங்கம்மா நீங்கள் முதல்ல சாப்பிடணும் சரிங்களா. ஏன்னா எனக்கு நடக்க முடியுங்க திரும்ப இருக்கிற வரைக்கும் நடக்கிறேன் சரிங்களா. சில நேரங்களில் சில வயது அந்த வயதையும் அந்த உருவத்தை பார்க்குறப்ப எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது எங்கள் அம்மா எங்கள் பாட்டி இவங்க ஞாபகம் வரும் டக்குன்னு. அப்போ அந்த சமயத்தில் அவங்கள்ட்ட எப்படி நான் பிஹேவ் பண்ணோம் அதே பிஹேவ் பண்ணுறது எனக்கு கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட நமக்கு எத்தனையோ பாச சொல்கிறாரு. நிறைய பேர்த்த அழைச்சிருந்தேன், வரன்னு சொன்னாங்க. கடைசி நேரத்தில் இன்னைக்கு வேலை நிமித்தம் சம்பளத்து நிமித்தம் நல்லது, எதுவும் தீமையானது இல்லை, எல்லாமே நல்லது. ஆனாலும் அந்த சூழ்நிலையில கூட உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை, உங்களுக்கு சம்பளம் இல்லாமல் இல்லை, உங்களுக்கும் அது இல்லை இருக்கும். பட்டு எது முதன்மையானது அப்படிங்கிறது தெரிந்தெடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பங்கு, தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்குறாருன்னா உண்மையாலுமே நாம விசேஷித்தவர்கள் தான். அப்படிப்பட்ட விசேஷித்த ஜனங்களை இருக்கிற நாம் இன்னும் எப்படி விசேஷித்தவர்களாக இருக்கணுங்கிறத நம்ம ஆழமாக நிறைய பார்க்க வேண்டியது அவசியம். சரி, ரெண்டு விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்றேன். ஒன்று, தேவன் ஆசீர்வதித்த குடும்பம். இந்த டாபிக்ல நான் உங்களுக்கு சொல்லணுமா, அல்லது தேவனுக்காக ஊழியம் செய்த குடும்பம், இந்த குடும்பத்தை பற்றி சொல்லலாம். எது இன்றைக்கு உங்களோட சாய்ஸ்? எனக்கு 7 தலைப்பு இருக்கு சரிங்களா. தேவன் ஆசீர்வதித்த குடும்பம், அந்த ஆசீர்வாத குடும்பத்துக்குள்ள ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறதையும் அந்த குடும்பத்தில் பார்த்தோம். இன்னொரு பக்கம் தேவனுக்கென்று ஊழியம் செய்த குடும்பம் சரிங்க, அவங்க எந்த அளவுக்கு தன்னை அர்ப்பணிப்போட செயல்பட்டார்கள் அப்படிங்கிறது இருக்கு சரிங்களா. இதுல நீங்க தான் தேர்வு. ஆசீர்வாதம் தேவன் ஆசீர்வதித்த குடும்பம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. தேவன் ஆசீர்வதித்த குடும்பங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஏன்னா இன்னைக்கு வந்து தேவன் எந்த குடும்பத்தையும் ஆசீர்வதிக்காமல் இல்லை, எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க தான் செய்தார். ஆனால் அந்த ஆசீர்வாதம் முழுமையா அடையாமலே போயிட்டாங்க. முழுமையை அடையிறது சரிங்களா. அந்த முழுமையை அடையாமல் போன நபர்கள் தான் இது முன்னாடி பார்த்த 2 பேர் சரிங்களா. அவர் ஆசீர்வதித்தது உண்மைதான். அந்த ஆசீர்வாதத்தை முழுமையா அவங்க வந்து அந்த ஆசீர்வாத புருஷனும் பெற்றுக்கொண்டது போல அதனோட கூட துன்பங்களையும் பெற்றுக்கொண்டார். அதுவும் அந்த முக்கியம். தேவன் ஆசீர்வதித்தார், அது உண்மை. அந்த ஆசீர்வாதத்தோடு கூட அவங்க என்ன பண்ண முடியல, துன்பத்தையும் இணைச்சுக்கிட்டாங்க சரிங்களா. துன்பத்தையே இணைக்காத ஒரு நபர், துன்பத்தையே இணைக்காத ஒரு நபர் சரிங்களா. ஆசீர்வாதம் மட்டுமே அனுபவித்த ஒரு நபர் யாருன்னா ஈசாக்கு சரிங்களா. சரி, ஈசாக்கு எப்படி அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அனுபவித்தார் அப்படிங்கிறத வேதத்தின் அடிப்படையில் 2 பகுதி மட்டும் பார்ப்போம் சரிங்களா. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் ஆசீர்வதிக்கப்பட்டான், பலனை பெற்றுக் கொண்டான். அப்படிதான் இல்லைங்களா? இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். 100 மடங்கு பலன் பெற்றுக் கொள்வதுங்கிறது எப்படி? அது எப்படி மீன்ஸ் அந்த ஒரு கணக்கை எனக்கு சொன்னா நல்லா இருக்கும். உதாரணம் இல்லை, நான் வேணா ஒரு உதாரணம் சொல்றேன். நான் 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்க, 100 ரூபாய்க்கு நான் ஒரு பொருள் வாங்க, எவ்வளவு எனக்கு லாபம் கிடைத்தால் நான் 100 மடங்கு பெற்றுக் கொள்கிறேன்?
என்று அர்த்தம். மல்டிப்ளை பண்ணி கரெக்ட் சொல்லுங்க. 1000. 1000 × 10 100 × 100 அப்படி போடுறீங்களா? சரி, வேற மாதிரி எதை புரிய வைக்க முடியுமா? என்னைய 100 மடங்கு இன்ட்டு 100 அப்படியா? 100 + 1 நான் 100 ரூபாய்க்கு இந்த பொருள் வாங்குறேன். 100 ரூபாய்க்கு இந்த பொருள் வாங்குறேன். இந்த பொருளை நான் எத்தனை ரூபாய்க்கு விற்றேன் அப்படின்னா நான் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டதா அர்த்தம். இப்பதான் இருந்தேன் 100 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு விற்றேன்னா நான் 0% 100% லாஸ். 100% லாஸ். நான் என்னது அது ரொம்ப பெருசா தெரியும், கொள்ளையடிக்கிற மாதிரி ஆயிருக்கு. அப்ப 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறேன். 100 ரூபாய்க்கு அந்த ப்ராஃபிட்டை நான் வந்து 200 ரூபாய்க்கு விற்ற 100 ரூபாய் எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு. கரெக்டா? அப்படி வச்சுக்காம இல்லையா? 100 மடங்குங்கிறது பலனை பெற்ற மறுபடியும் அந்த வசனம் பாருங்க. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். 100 டைம்ஸ் ப்ராஃபிட் வந்து 100%. அவனோட அசல் அவன் விதைச்சது எல்லாம் இருந்தது, அது இல்லாமல் திஸ் இஸ் கரெக்ட் ஆன்சர். அதாவது இன்னும் சொல்ல போனா நான் ஒரு மூட்டை நெல்லை நான் விதைக்கிறேன். ஒரு மூட்டை நெல்லை விதைக்கிறேன். எனக்கு எத்தனை மூட்டை நெல் கிடைச்சது? 100 மூட்டை நெல் கிடைச்சிச்சு. ஒரு மூட்டை நெல்லை விதைச்ச 100 மூட்டை நெல் என் கையில கிடைச்சிச்சு. இது கணக்கு இல்லை. 100 மூட்டை நெல் மட்டும் எனக்கு ப்ராஃபிட். தனியா ஒதுக்கிட்டு கூலிக்கு நான் நெல் கொடுக்க வேண்டியது இருக்கு. என்னுடைய உழைப்புக்கு சம்பாத்தியம் ஒன்று போட வேண்டியது இருக்கு. அந்த காலகட்டங்களில் அந்த வயலோரத்தில் மிருகங்கள் மேயறதுக்கு விட்டு விடதா வேண்டியதாகவும் இருக்கும். இதெல்லாம் போக எல்லாம் போக அவனோட உழைப்புக்கு உண்டான ஊதியம், அவன் வீட்டுக்கு உண்டான தேவை, அவனோட வீட்டு தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த வருஷத்துக்கு ஒரு 4 மூட்டை அரிசி அவனுக்கு தேவைப்படும், இல்லை 5 மூட்டை அரிசி தேவைப்படும் அந்த வருஷத்துக்கு. அது வேலையாளர்களுக்கு அப்ப என்னது? நெல்லுக்கு நெல் தானே கொடுப்பாங்க இல்லையா? என்ன விதைக்கிறாங்க அதுதானே கொடுப்பாங்க. அந்த கூலி எல்லாம் போக 100 மூட்டை மட்டும் தனியா அவனுக்கு வந்து நிற்கும். சரிங்களா? எல்லாம் அதுதான் பிரத கட்டு லாபம் மட்டுமே 100. சரிங்களா? இப்படிப்பட்ட ப்ராஃபிட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் அதானி அம்பானி கூட என்ன அடையல தெரியுங்களா? இன்னும் அவன் கடன் வாங்கி வச்சு சுற்றிக்கிறான். இங்க கடன் கிடையாது, கடன் கிடையாது. அதானி அம்பானி டாடா இந்த மாதிரி இருந்து பில்கேட்ஸ் இவங்க கூட என்ன பண்ணல, இந்த 100 மடங்கு பலனை இது வரைக்கும் அவங்களுக்கு பெறல. அவங்க பதில் சொல்றது அப்படியே தெரியல. நான் டாப்பஸ்ட் ரிச் மேனா இருக்கிறேன், பட் என்னோட ப்ராஃபிட் நான் 100% வரல. சரிங்க, எனக்கு ஒன்லி ஜஸ்ட் என்னோட ப்ராஃபிட் வந்து 10% வந்து ரீச் ஆயிருக்கு, 20% வந்து ரீச் ஆயிருக்கு. நான் 100% ப்ராஃபிட்டை என்னால் என்ன பண்ணுறேன் இன்னும் சொல்கிறேன்னா எப்போ 50 என்னென்ன க்ராஸ் பண்ணுங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இன்னைக்கு பெரிய பெரிய பணக்காரர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஈசாக்கு 100 மடங்கு பலன் மட்டும் பெற்றுக்கொள்கிறார். அப்படி எல்லாமே போகும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் ஈசாக்கு மட்டும்தான் பெற்றுக்கொள்ளும். சரி, இந்த ஈசாக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு காரணம் என்னென்ன அப்படி பார்த்தோம்னா, இந்த ஈசாக்கு கட்டளை ஆண்டவர் கொடுத்தார். ஏன்னா ஆசீர்வதிக்க தேவன் கட்டளை இல்லாமல் கொடுப்பது கிடையாது. சரிங்களா? அந்த என்ன கட்டளை கொடுத்தார் பாருங்க. இது 26வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடி. நல்லா கவனிங்க. நீ எகிப்துக்கு
எகிப்துக்கு போகாம நான் உனக்கு சொல்லும் தேசத்துல குடி. சிம்பிளா முடிச்சிட்டு நீ விட்டுட்டு வா. அது ஏன்னா இங்கதான் ஜீரோல இருக்காங்க. ஜீரோல இருக்கிற உடனே என்னத்தை போய் விட்டு வர சொல்லுங்க. இங்க சொந்தமும் இல்லை, பந்தமும் இல்லை, வேலையாட்கள் இல்லை, எதுக்கு இல்லை. சரிங்களா? கூப்பிடறப்ப என்னது மற்ற கண்டிஷன்ஸ் சொல்ல, ஒரே கண்டிஷன்ஸ் மட்டும் இருக்கிறேன். அந்த ஒரு கண்டிஷன்ஸ்க்கு பெனிஃபிட் என்னதுங்களா? 100 மடங்கு பலன். இந்த ஒரு கண்டிஷன்ஸ்க்கு பெனிஃபிட் என்னது? 100 மடங்கு பலன். சரிங்களா? அப்ப அந்த கண்டிஷன்ஸ் நான் உனக்கு காண்பிக்க பேசுற குடி. நீ இன்னொரு இடத்துக்கு போயிடாத. சரிங்களா? போகாத, நான் சொல்ற விஷயம் இடத்துல மட்டும் குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3வது பாருங்க, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னுடைய கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். முடிச்சுட்டேன். நான் சொல்ற தேசத்துல குடி. அங்க என்ன வாசம் பண்ண உன்னோட வாழ்வாதாரத்தை உற்பத்தி பண்ணிக்கோ. சரிங்களா? உன்னோட வாழ்வாதாரத்தை உற்பத்தி பண்ணிக்கோ. நான் அந்த இடத்துல என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். சரிங்களா? அப்படியே பாருங்க. அதுக்கப்புறம் தான் என்ன சொல்ற பாருங்க, நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். புரிஞ்சுதா இல்லைங்களா? அங்க அந்த ஜெனரேஷன்ஸ் வரதுக்கு காரணம் என்னன்னா ஆபிரகாம் கொடுத்த உடன்படிக்கை. இங்க ஈசாக்கு சொன்னது என்னது? நீ இங்க எங்க போகாத, இங்க மட்டும் இரு, குடியிரு. ஃபர்ஸ்ட் என்னது? ஒரு கூடாரம் குடி. ரெண்டாவது உன் வாழ்வாதாரத்தை என்ன பண்ணிக்கோ? உற்பத்தி பண்ணிக்கோ. வாசம் வாழ்க்கை அங்க நான் அவனே ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு இது இதை மட்டும் பண்ணு. சரியா? இதுக்கு முன்னாடி பலன் என்ன? 100 மடங்கு பலன். அவனை ஆசீர்வதிப்பேங்கிற வந்துருச்சு. அந்த ஆசீர்வதிப்பேன்னா இங்க என்ன சொல்றாரு? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், அவன் உழைத்ததினால் அல்ல, அவன் பாடுபட்டதினால் அல்ல, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். அப்ப புரிதல் கர்த்தரோட ஆசீர்வாதம் 100 மடங்கு பலன் கொடுக்கும். அதே வருஷம் கொடுக்கும். அதுதான் நாங்க இந்த முதல் வருஷம் 5 மூட்டை சேர்த்து கிடைச்சு, 2வது வருஷம் 10 மூட்டை சேர்த்து கிடைச்சது, 10 வருஷம் கழிச்சு எனக்கு பெனிஃபிட் கிடைச்சது. அதுவும் இல்லை. என்னது? அந்த இயர் சேம் இயர், அந்த கணமே அந்த வருஷமே அது நடந்து முடியுது. சரிங்களா? ஆண்டவர் ஆசீர்வதித்தால் அப்படிதான் இருக்கு. அப்படி ஒரு 100 மடங்கு ஆசீர்வத்தை யார் பெற்றுக் கொள்கிறார்? ஈசாக்கு பெற்று. அப்ப சந்ததி ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் என்னது? நான் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணைன்னா இந்த உடன்படிக்கை நான் என்ன பண்ணுவேன்? நிறைவேற்றுவேன். நீ இது ஒண்ணுதான் செய்யற, ஆனா உங்க அப்பாவுக்கு நான் உனக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். அது எல்லாமே உன் வாழ்க்கையில நடக்கும். சரிங்களா? சரி, இப்ப என்னோட கேள்வி, அவங்க அப்பாவுக்கு கொடுத்த வார்த்தை, அந்த ஒரு வாக்கு தத்துவம், சரிங்களா, அந்த ஒரு உடன்படிக்கை ஈசாக்குடைய வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு ஒரு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை ஈசாக்கு இஸ்மவேல் மேல் இருந்திருந்தா நடந்திருக்குமா? அடுத்த கேள்வி இருக்குல்ல. ஈசாக்கு சொல்ற மறுபடியும் சொல்றேன், ஈசாக்குடைய குணமும் இஸ்மவேலோட குணமும் ஒரே மாதிரி இருந்தா இதே ஈசாக்கு அது நடந்துக்குமா? ஆண்டவர் இப்ப ஆண்டவர் மனசு வச்சு பேசு, நடந்திருக்குமா? அப்படின்னா இஸ்மவேலையே நான் பண்ணியிருப்பேன். எது? சரி, மறுபடியும் நான் சொல்றேன், நீங்க நான் வித்தியாசப்படுத்தி பார்த்துக்கோங்க. ஆண்டவர் எகிப்துக்கு போகாத, நான் உனக்கு காட்டு தேசத்துல குடியிரு, அங்க வாசம் பண்ண சொல்லிட்டாரு. நீ அங்க வாழ்வர போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. ஈசாக்கு அப்படியே தான் இருந்தா. அப்படி ஈசாக்கு போகல, அங்க வாழ்ந்த அப்படி அங்க வாழ்வாதாரத்தை உற்பத்தி பண்ணிட்டா. அப்படி அது ஆண்டவர் சொன்ன கட்டளை கை கொண்டாங்க. அதற்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பேங்கிற ஆசீர்வாதத்துக்கு தகுந்த மாதிரின 100 மடங்கு பலன் கிடைச்சிருச்சு. அந்த வருஷமும் கிடைச்சிருச்சு. இதுல எந்தவித சந்தேகம் வேண்டாம். ஏன்னா ஈசா கடைபிடித்தான் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. சரிங்களா? நான் கேட்கிற கேள்வின்னா, 2வது ஒரு கருத்து சொல்ல, நான் தகப்பன ஆபிரகாமுக்கு இட்ட ஆணை, அந்த உடன்படிக்கை நான் உன் வாழ்க்கையில் நிறைவேற்ற சந்ததி தானே அடுத்தது. சந்ததியோட சந்ததினா அது ஆபிரகாம் கொடுத்த உடன்படிக்கை தானே. உன் சந்ததிக்குள் இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் ஜாதி எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும் அப்படி சொல்லிட்டு இல்லையா? அப்ப அந்த வசனம் நிறைவேறதுக்கு சரிங்களா, ஈசாக்குடைய குணம் ஒரு வேலை ஈசாக்கு ஆண்டவர் சொன்ன பகுதியில இருக்கட்டும். ஆனா ஈசாக்குனுடைய குணமும் இஸ்மவேலோட குணமும் ஒரே மாதிரி இருந்தால் ஈசாக்கு இந்த
தகப்பன் வழியை ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பாரா கொடுத்திருக்க மாட்டாரா அப்படி கேள்வி கேட்குது. அது கன்ஃபியூஷனா தான் இருக்குது இல்லைங்க. இஸ்மவேலோட கேரக்டர் நமக்கு தெரியல. அப்படி சொல்லுங்க. இஸ்மவேலை பற்றி தெரிஞ்சது நமக்கு தெரியும். இஸ்மவேல் வந்து பார்க்க போனா கல்யாணம் பண்ணிட்டே இருக்கோம். ஆண்டவர் வந்து வெறுக்கிற ஒரு கேட்டகரி யாரு? துஷ்ட மனுஷனா இருப்பான். எப்படி துஷ்ட மனுஷனா இருப்பான்? ஒரு அராஜகத்தோட இருப்பான். மோவாபிய ஸ்திரியை போய் கல்யாணம் பண்றான். அம்மோனிய ஸ்திரியை போய் கல்யாணம் பண்றான். ஆண்டவர் பிடிக்காத கூட்டத்துல இருந்து கல்யாணம் பண்ணிக்கு வரான். இஸ்மவேல் அப்படிதான் பண்றான். பார்க்கிற பெண்களை கல்யாணம் பண்றான். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இருந்திருந்தால் இங்க சந்ததி ஆண்டவர் சொன்ன மாதிரியான சந்ததி ஆசிரியர் சந்ததி உற்பத்தி ஆயிருக்குமா? இப்ப புரிஞ்சுதா? இருக்க வாய்ப்பு. அப்ப ஈசாக்கு இருக்கக்கூடிய தனி மனித குணாதிசயம் என்ன? இதை பார்த்தா மட்டும்தான் ஆண்டவர் தகப்பன்படி ஆசீர்வாதம் கூட தருவார். நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் தகப்பன் வழியா வரக்கூடிய ஆசீர்வாதம் கூட பிள்ளைகளுக்கு போய் சேருனா பிள்ளைகளோட குணாதிசயம் எப்படி இருக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். இதுல ஏன் நான் இதை சொல்றேன்னா, பிள்ளை வளர்ப்புல அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் வந்து ஆபிரகாம் கொடுக்குறான். பிள்ளை வளர்ப்புல இம்பார்ட்டன்ஸ் யாரு கொடுக்குறா? ஆபிரகாம். எப்படி கொடுக்குறாரு அப்படின்னு பாருங்க. ஒரு சில உதாரணம் சொல்றேன், நேரம் இல்லாதனால நான் அப்படியே கடந்து போயிட்டே வரேன். ஈசாக்கு 12 வயது குழந்தை இருக்கான். கரெக்டா இருக்க? அப்படி இருக்கிறப்ப இந்த ஈசாக்க வந்து என்ன பண்ற அப்படி ஆபிரகாம் வந்து பலி செலுத்தும்படி கூட்டிட்டு போறான். அவ கூட்டிட்டு போறப்ப 2 பேருக்கு ஒரு உரையாடல் நடக்கும். தகப்பனேன்னு சொல்றான், சரியா? இதோ இருக்கிறேன் அப்படி சொல்றான். மகனே இதோ இருக்கிறேன். அப்ப என்ன, பலி செலுத்துவதற்கு கட்டைகள் இருக்கிறது, நெருப்பு இருக்குது, ஆடு இருக்கு. என்னது? ஆடு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்கு இவர் என்ன சொல்ற? தேவன் தனக்கு உண்டான பலி பண்ண ஆடுகளை அவர் அப்படின்னு சொல்லிட்டார். ஓகேங்களா? இதான் நடந்துச்சு. போறாங்க. போனோன்னு அங்க என்னது? பலிபீடத்தை கட்டுறாங்க. பலிபீடத்தை கட்டிட்டு யாரை படுத்து வைக்கிறாங்க? ஈசாக்க படுத்து. ஈசாக்கு என்ன பண்ணிட்டு என்ன சொல்றாரு? தனக்குண்டான பலிக்கு ஆட அவர் 10 பேர் சொன்னே, நீங்க மகனை தூக்கி படுக்கணுங்க, அந்த பலிக்கு உண்டான ஆடு நான் தானு படுத்தாரு. ஒருவேளை அந்த முழு விவரம் சொல்ல புரிஞ்சுக்கிற விதத்தை நான் சொல்றேன். ஏன்னா இந்த குணம் தான் இவன்ட்டு இருக்குதுங்கிறத பின்னாடி இருக்கிற அவனுடைய வாழ்க்கை முறை வந்து நமக்கு இதுதான் இருக்குங்கிறத நம்ம அஷ்யூம் பண்ணணும். அதாவது எப்படின்னா, இப்ப அக்கா இருக்கிறாங்க, அக்கா என் முன்னாடி வந்து எப்படி கவனிக்கிறாங்கிறத வந்து பார்த்தா இல்லை இவங்க வேத வசனத்தை எப்படிலாம் ஏற்று பார்த்துங்கிறத நான் முடிவு பண்ணிடுறேன். அப்போ ஒவ்வொரு வருஷம் பிரதர் நான் இந்த வருஷத்தை ஏற்றுப்பேன், இந்த வருஷத்தை ஏற்றுன்னு சொல்லிட்டே இருப்பாங்களா? இல்லை, இவங்க என் முன்னாடி எப்படி அவங்களோட ப்ரெசன்டேஷன் எப்படி கொடுக்குறாங்க அதை வச்சுதான் நான் என்ன பண்ண முடியும். அப்புறம் அடுத்து அவங்க எப்படி பேசுறாங்க, என்னோட மட்டும் பேசுறாங்க, மற்றவர்கிட்ட எப்படி பேசுறாங்க, இந்த நடவடிக்கையில பார்க்குறது இல்லை இவங்க நேச்சர் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஃபர்ஸ்ட் கெஸ் பண்ணுவோம், அப்புறம் அஸ்யூம் பண்ணுவோம். அஸ்யூம் பண்ணதை அஸ்யூரன்ஸே கொடுத்துருந்துருவோம். அப்படிதானே? ஃபைனலைஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்படிதான் ஈசாக்கு ஃபைனலைஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்ப அங்க போய் படுக்க சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது? ஈசாக்கு 37வது வயது அடையும் பொழுது ஈசாக்கு என்ன பண்றான்? சரி, சாரா இறந்து போயிடும். 37 வயசு ஈசாக்கு, சரிங்களா? அப்ப 37 வயசுக்கு மேல அவன் என்ன பண்றான்? அவன் தன் தாய் இறந்த சுத்தத்துல நினைச்சுக்கான். தன் தனிமையும் உணர்வான். எப்படி தன் தனிமை? எப்ப அம்மா இல்லாதப்பதான் தனிமை உணர்றாரு, சரிங்களா? அந்த தனிமையை உணரக்கூடிய காலங்கள் வருது. அந்த காலத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு யார் செயல்படுறா? தகப்பன் செயல்படுறான். யோசிச்சு பாருங்க, அவன் தனிமையை உணர்றான். அப்ப என்ன பண்றா? தகப்பன அந்த உணர்வை புரிஞ்சுக்கலாம். ஓகே, நான் தனிமையில இருக்கான், அவன் கஷ்டப்படுறான், தன் தாய் இல்லாத குறிச்சு அவன் துக்கப்படுறான். அவன் அந்த அளவுக்கு என்ன பண்றான்? ஒரு பக்கம் நல்ல ஒரு தாயோட அன்புல உறுதியா இருக்கிறான். அவனுக்கு துணை இப்ப தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முயற்சி இருக்கான். முயற்சி இருக்கிறப்ப ஆபிரகாம் வந்து முயற்சி இருக்கிறான். அப்படி பண்ண தனக்கு வயசாகி போச்சு, தன்னால முடியாது, தன் வேலைக்காரத்தை சொல்லி அனுப்புறான். வேலைக்காரன் என்ன பண்றான்? இதுதான் இந்த பொண்ணாங்கிறதுக்கு என்ன பண்றான்? எல்லாமே தேவட ஞானம் அங்க செயல்படுது, சரிங்களா? செயல்படுறப்ப அவன் ஒரு அடையாளத்தை வைக்கிறான். அந்த அடையாளத்தின் படி என்ன ஆகுது?
ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணான். அந்த ரெபேக்கால்ட்ட அங்கே போனோடனே அங்கே என்ன நடக்குது, இந்த மாதிரி அடையாளம் வச்சப்பா அதன்படியே இந்த ரெபேக்கா நடந்துட்டாப்படி. அதனால பொண்ணை அனுப்பினோடனே அங்கே என்ன நடக்குது பாருங்க. அந்த ரெபேக்கோட அப்பா என்ன சொல்றாரு, ரெபேக்கா இங்கே தான் இருக்கிறா, நீ அவர்கிட்ட நடிக்க. அங்கே ரெபேக்காவுக்கு தனி மனித சுதந்திரம் அங்கே வருது. அங்கே ஒரு சுதந்திரம் இருக்கு பாருங்க. அந்த சுதந்திரத்தை அவன் எப்படி கையாளுறா பாருங்க. சரிங்களா, இது அடையாளத்தின் அடிப்படையில் வந்துச்சு. நான் வரேன்னு வந்துட்டேன். சரிங்களா, வந்த உடனே என்ன ஆகுது, இங்கே இதெல்லாம் நான் ஒரு கதை மாதிரி சொல்லிட்டு வரேன். இதுக்குள்ளே இருக்க உள்ள அர்த்தங்களை நான் அப்புறம் சொல்கிறேன். சரிங்களா, அங்கே வந்தோடனே அந்த வேலைக்கார கூட்டிகிட்டு வரான். கூட்டிகிட்டு வந்தோடனே என்ன ஆகுது, அங்கே ஈசாக்கு தொலைதூரத்தில் இருக்குன்னு யாருன்னு கேட்குறா. அதே என்னோட எஜமான் சொன்னேன். டக்குனு கீழே இறங்கி என்ன பண்ணுறான், முக்காடு போட்டுக்கிறான். சரிங்களா, ஈசாக்கு என்ன பண்ணுறான், அந்த பொண்ணை கூட்டிகிட்டு எங்கே கூட்டிகிட்டு போகிறோம், எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க, ஈசாக்கு ரெபேக்கால எங்கே கூட்டிகிட்டு போகிறோம், தாயுடைய கூடாரத்துல கூட்டிட்டு போய் உட்கார வச்சு. அங்க போயிட்டு 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எத்தனை வருஷம், என்ன 2 வருஷம் வாழ்றாங்க. சார் எத்தனை வருஷம், 20 வருஷம் வாழ்றாங்க. சரிங்களா, 60 வயசு வரைக்கும் யார் குழந்தை இல்லை, ஈசாக்கு இங்க குழந்தை இல்லை. சரிங்களா, காரணம் ரெபேக்கா மலடி பிள்ளை பெறுவதற்கு ஒரு அந்தஸ்து இல்லாத ஒரு கேரக்டர். ஆனா கொஞ்சம் வெளியே பேசுறீங்க, ஆனா வெளியே போய் பேசுங்க. சரிங்களா, அப்ப மலடி எண்ணப்பட்ட ஒருத்தி இருக்கிறா, குழந்தை பிறக்காது. சரிங்களா, அந்த 20 வருஷம் வரைக்கும் ஈசாக்கு என்ன பண்ண, ரெபேக்காளுக்காக ஜெபம் பண்ண. ரெபேக்காளுக்காக ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்றோம். ஃபர்ஸ்ட் ப்ரேயர் தன் மனைவிக்காக ஜெபம் பண்றோம். அப்படி எத்தனை குழந்தை பிறகுது, ட்வின்ஸ் பிறந்துட்டான். புரியுதுங்களா, அவன் ஒரு குழந்தைக்கு தான் கேட்டான், அங்க 100 மடங்கு கிடைக்குது. 1 + 1 2 அப்படின்னு. சரி, அந்த 20 வருஷம் வரைக்கும் எப்படி இருக்காங்க, சந்தோஷமா வாழ்ந்துருக்காங்க. சரி, இதுதான் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நடைமுறை. சரி, இது வரைக்கும் நம்ம போதும். இதுல ஈசாக்கு ஏன் தேவன் ஆசீர்வதித்தார் அப்படிங்கிறதுக்கு அவன் கீழ்ப்படுத்த கட்டளை கீழ்ப்படுத்திருந்தான். அது மட்டும் இல்லை, அவன் தனி மனித குணாதிசயம் எப்படி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா எப்படி அவனை ட்ரைன் பண்ணியிருக்கிறான்னா, ஒரு தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும் என்றால், காணிக்கை கொடுக்க வேண்டும் என்றால், அது எப்படிப்பட்ட காணிக்கை கொடுக்க வேண்டும், அந்த பலி எந்த முறைப்படி செய்ய வேண்டுங்கிற டீச்சிங்ஸ் கரெக்டாக இருக்கு. நீங்க அதை உள்ள யோசிச்சு பார்த்தா இருக்கு. அவன் கேட்கறான் பாருங்க, நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குது, ஆடு இல்லை. ஆடு இல்லை, பலி செலுத்தப்பட வேண்டிய காணிக்கை என்னது, இட் இஸ் a right offer. நம்பர் 1, அந்த ரைட் ஆஃபரை எப்படி பிரசன்ட் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி கொடுக்கணும், அதுக்கு என்னென்ன பொருளெல்லாம் தேவை, எக்ஸ்ட்ரா அந்த மெட்டீரியல்ஸ் என்ன. ஒரு சபைக்குள்ளார் வரும், ஒரு தாக்குற மாதிரி இருக்கும். சபைக்குள்ளார் வரும், நான் 10 ரூபாய் காணிக்கை போட வரேன். அந்த காணிக்கை போடுவதற்கு முன்னாடி என் கையில் என்னெல்லாம் இல்லை, காணிக்கை போட்ட முன்னாடி என்னோட குணமெல்லாம் எப்படி இருக்கு, என் மனநிலைமை என்ன இருக்கு, இதெல்லாம் யோசிச்சு பார்த்துங்க. பயங்கர மோசம். நிறைய பேர் பைக் போட்டு எடுத்து பாருங்க, இல்லாட்டி அன்னைக்கு தூசி தள்ளிட்டு இருப்பாங்க. இது காலகாலமா சொல்லிட்டு இருக்கோம். நான் சின்ன வயசுல இருக்கிறப்பவே இதே இது வழக்கு பழமொழி மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு அது நடக்குதா சார், அன்னைக்கே தூசி தட்டு பண்ணாங்க, இன்னைக்கு லைட்ல தேட வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. சரிங்களா, அது யார் பைபிள், அது உங்க அப்பா பைபிள். ஏதோ பைபிள் ஆகாதான், எப்படி பைபிள் ஒன்று ஆகாதான். அதே மாதிரி வேணும், அது சர்ச்சில் அந்த மூலையில் 4 இருக்கும், அதில் ஒன்று எடுத்துச்சா பாஸ் தெரியவா போ. இன்னைக்கு நிலைமை அப்படி போயிடுச்சு. சரிங்களா, காணிக்கு சிறுசா பெருசா இருக்கு. 10 ரூபாயா 100 ரூபாய்ங்கிற பெருசு இல்லை, இல்ல காயா பழமாங்கிற பெருசு இல்லை, அரிசியா இல்ல பருப்பாங்கிற பெருசு இல்லை. பட் அந்த காணிக்கு நான் என்னவா கொண்டு போறேன், அதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஆயத்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்க, பணிகள் இருக்குல்ல, மனோபாவம் இருக்குல்ல, அது எல்லாமே என்னது. ஈசாக்கோட கம்பேர் பாருங்க, ஈசாக் பர்ஃபெக்ட் இருக்குது. இருக்க வேண்டிய பொருள் 3, மெயின் மேட்டர் ஒன்று இல்லையே. மற்றதில் வச்சுட்டு என்ன பண்றது, நான் அலங்காரம் பண்ணிக்கிறேன், டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிறேன், போயிட்டு கடைசி பையன் வர சமயத்தில் ஃபோன் எடுத்து வெளியே போயிட்டு
அது என்ன அதை பையனரே நிறைய இல்லை இல்லை இருக்குதுன்றது ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி அனுபவங்களை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்குது. நிறைய பேர் குழம்பிட்டாங்க கேட்டால் அந்த ஆஃபர் டைம் வெளியே போவாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா பையனரே வருது, அப்போ நான் கொடுக்குற காசு தான் நிறைய பேர். நீ எதுக்கு வந்து அதுக்குவா அங்க இருக்கிற சூழ்நிலை பார்க்கலாம். சரிங்களா? அப்ப இது ஏன் நான் சொல்றேன்னா, ஈசாக்கு 12 வயது சின்ன பையனுக்கு தெளிவான ஒரு இது இருக்கு. ஒரு பலி செலுத்துவதற்கு நான் போறேன் அல்லது ஆராதிக்க நான் போறேன், என் கையில என்னென்ன இருக்கணும், நான் என்ன மாதிரி ஆயுதத்தோட போகணும் அப்படிங்கிற அந்த விதிமுறை நல்லா தெரிஞ்சுச்சுங்க. சிறு வயதுலேயே சிறு பிராயத்தில் அப்பா அந்த டீச் பண்ணியிருக்கிறது வச்சுப்போம். ஆனால் அதை மனப்பாடமா வச்சுக்கிட்டு அதை உள்வாங்கிட்டு அப்பா கிட்ட ஒரு ஆதங்கத்தோட கேட்கக்கூடிய அனுபவம் அண்ணன் வந்துச்சா? அப்படி ஒரு கேரக்டர் இருந்துச்சா? எத்தனை வயசுங்க? 12-13 வயசு இளம் பருவம். சரி, அந்த டீனேஜ் ஸ்டார்ட் பண்ற ஸ்டேஜ். சரி, அப்படிதான் போயிட்டோமே, போயிட்டு ஆடு நீ தாண்டான்னு படுக்க வச்சிருந்தேன், அமைதியா படுக்கிற பையன். அந்த பலி நான் தானோ அப்படின்னு என்னது பயப்படுறா, அழுகல, எதுவும் பண்ணல, கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணல, அமைதியா. ஏன் இந்த அமைதி அவன்கிட்ட இருந்ததுன்னு நான் சொல்லிட்டு அபிமலேக்கின் இடத்துல வந்து நிக்கிறாங்க. அபிமலேக்கு அந்த இடத்துல வந்து ஆண்டவர் சொல்றாரு துறவு வாழ்ந்துன்னு சொல்றாரு. அங்க என்ன பண்ண வாசம் பண்ண சொல்றாரு. அவன் போய் என்னது விவசாயம் பண்ண துறவு வெட்டுறான். துறவு வெட்டுறப்ப தண்ணி கிடைச்சிருது. அபிமலேக்கு என்ன பண்றான், இது ஏன் கிணறுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண தோர்த்துறான். அமைதியே வெளியில சண்டை போடல. எவ்வளவு ஒரு சாந்தம் குணமுள்ள பையங்கிறது இதுதான் காமிப்பாரு. இத்தனை வயசு 40 வயசுக்கு மேல இந்த ஒரு சாந்த குணம் இருக்குன்னா அப்ப அந்த வயசுல எல்லாமே வந்திருக்கும். சிறு வயதுல இருக்கிறது 5 விளையாடு 50 விளையாது இல்லையா? 5 விளையாது. அப்ப இளம் பிராயத்திலே அவனுக்கு அந்த குணம் இருக்கு. இதுதான் அடையாளம். இன்னொரு இடத்துல போய் துறவு வெட்டுறான். அங்க இருக்க மக்கள் இது எங்களுதுங்கிறான். சரி, விட்டு வரான். அவன் நிலையை யோசிச்சு பாருங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, என்னை கொண்டு வந்து இந்த தெருவில் இருந்து கொண்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு. வீட்டுல ஒரு பக்கத்துல குடியிருக்கேன். அவங்க ஏதோ ஒரு கடற்கரை எனக்கு துரத்துறாங்க. நான் உடனே இங்க வந்துட்டேன். இங்க இருந்தது என்னது துரத்துறாங்க. நான் உடனே அங்க போயிட்டேன். அங்கேயும் துரத்துறாங்க. அங்கேயும் அந்த என்ன அடுத்த ஏத்தாப்பு போயிட்டேன். நான் இங்க இந்த தெருவுல மாத்தி அமைச்சு வரனே தவிர அடைச்சா இதெல்லாம் போற அளவுக்கு துரத்துறாங்க. சரியான உரம் பிடிச்ச தன மாட்டேதுன்னு நான் ஓடி நான் என்ன பண்ண வேற ஊருக்கு போகல, வேற தெருவுக்கும் போகல. ஈசாக்கு தெளிவா இருக்காம பாருங்க. அந்த பகுதி கேரள பகுதியில் பள்ளத்தாக்கு போற மேடு போற பள்ளத்தாக்கு இப்படிதான் மாறி வராங்க தவிர அந்த கேரள பகுதி மட்டும் வெளியே வரல. விட்டு மட்டும் வெளியே வர மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவருக்கு குடின்னு சொல்லிட்டாரு, வாசம் பண்ணு சொல்லிட்டாரு. சரிங்களா? லாஸான லாஸ் ஆஃப் த லாஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய லாஸ் நடக்குது அவனுக்கு. அவன் போட்ட உழைப்பெல்லாம் கொடுக்குறான் அவன். சரிங்களா? ஆனாலும் என்ன பண்ணல, அவன் எதிர்த்து மட்டும் நிற்க கடைசியா ஒரு இடத்துக்கு போறான். இதுக்கு மேல அந்த சுந்தரப்படி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவன் எங்க தோன்றினாலும் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அபிமலேக்கு என்ன பண்றதுங்களா? அப்ப நாம நினைக்கலாம் அப்ப 3 துறவுகள் நமக்கு லாஸ் தானே. இல்ல, இப்ப அபிமலேக்கு தன் ஜனத்தை கூட்டு உன் ஜனம் உன் சந்ததி எங்களை எந்த சூழ்நிலை அடிமைப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துல அவன் வாழ்வாதாரம் தேடி வந்து உட்காந்துக்கலாம். இவன் தான் பஞ்சம் புழைக்கு போனான். கடைசி எனக்கு புழைக்க வாய்ப்பு கொடுன்னு அவன் கேட்கறான். அவன் வந்து கேட்கறான். இப்ப சொல்லுங்க, அந்த துறவுல இப்ப யாரு? ஈசாக்கு தான் மாறி போச்சு. ஏதாச்சும் லாஸ் நடந்தா இவனால அவன் அந்த ஜனங்களும் வாழ்றாங்க. அதாவது லாஸ், அதாவது பெனிஃபிட்ங்கிறது என்ன, ஒரு ப்ராஃபிட்ங்கிறது என்னன்னா ஒரு பலன் நமக்கு மட்டும் இல்லை, அந்த பலனால இன்னொருவரும் அனுபவிக்கிறது. அதுதான் முழுமையான பலன். சரிங்களா? நம்ம சம்பாதிக்கிறது அதை நான் சொல்லுவேன். அடிக்கடி எங்க பாப்பான்னு சொல்லுவேன், சரிங்களா, கண்ணு நீ எப்ப சம்பாதிச்சா சரி அந்த சம்பாத்தியம் நமக்கு மட்டுமானது இல்லை அப்படின்னு ஒரு முடிவில் வாழ்ந்து பழகிக்கோ. நான் அப்பா உனக்கு எந்த பொருள் வாங்கி கொடுத்தாலும் சரி, இது எனக்கு மட்டும் உரியதான பொருள் இல்லை. இந்த மனோபாவத்தில் வாழ்ந்தினா மட்டும்தான் யாராச்சும் உனக்கு அந்த பென்சில் வேணும் இல்லை அந்த எரேசர் வேணும்னு கேட்டால் உன்னால் கொடுத்துட்டு வர முடியும். இல்லைன்னா இது என்னிடத்து எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தான்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுவேன், அடம் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்பா அப்படின்னா அப்போ ஒரு பென்சில் வச்சு கொடுத்துனா என்ன பண்ணுறேன். அதுக்காக சொல்கிறேன், அப்பாட்ட எப்போ கேட்டாலும் உனக்கு 2 கிடைக்கும். ஒன்று உனக்கு, இன்னொன்று இன்னொருத்த கேட்குறேன். உன்னதும் இன்னொருத்தருக்கும் உனக்கு அதை கேட்குறவங்களுக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழக்கத்தை கொடுக்கணும். சரிங்களா? அப்படி கூட நான் தெரியாத ஒரு முறை என்ன பண்ணேன், 1/2 பென்சில் வெட்டி கொடுத்தேன். ஏப்பா
எனக்கு முழு பென்சில் கொடுத்துட்டு என்கிட்ட கேட்கறதுக்கு அரை பென்சில் கொடுத்தா அவங்க கஷ்டப்பட மாட்டாங்களா அப்படின்னு. சரி சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். இவன் என்ன பண்ணுவான்ட்டு, இவன் என்ன பண்ணதுன்னு அடுத்த நாள் அரை பென்சில் வச்சுட்டு முழு பென்சில் அங்கே கொடுத்துட்டேன். சரிங்க கொடுத்துட்டு வந்துட்டீங்க. என்ன சொல்றா, அப்பா நீங்க செஞ்ச தப்புக்கு நான் என்ன பண்ணிட்டேன், நான் ப்ராய்ஸ் தேடிட்டு வந்துட்டேன். நான் சரி தப்பு செஞ்சுட்டேன் நீ ஒரே முடிச்சிட்டேன். சரிங்க. ஏன்னா என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு விஷயத்தை எப்படி வந்து உள்வாங்கிக்கணுங்கிற விதிமுறை இருக்குல்ல. அப்போ உன்னை நேசிக்கிற ஒரு பிறனை நேசி. அப்ப நான் வந்து ஒரு 500 ஷர்ட் இப்போ போட்டிருக்கேன். இப்போ ஐயாவுக்கு ஒரு ஷர்ட் வாங்கி கொடுக்க முடிவு பண்ணிட்டேன். 100 ரூபாய்க்கு சட்டை எடுத்து வாங்கி கொடுத்துனா அதுல என்ன ஒழுங்கு இருக்கு, இதுல என்ன எனக்கு ஈக்குவல் நான் என்ன நேசிச்சிட்டேன் அப்படி கேள்வி வருது இல்லையா? அவருக்கு 100 ரூபா சட்டை வாங்கி கொடுக்குறேன்னா நானும் 100 ரூபா சட்டை வாங்கி கொடுத்து 400 ரூபாய் பேக்கெட் போட்டு வைக்கிறேன். தப்பு கிடையாது. அங்க என்கிட்ட 1000 ரூபாய் இருக்குங்கிறதுக்காக 500 ரூபாய் சட்டை எடுக்கல அப்படின்னா, ஆளுக்கு 500 ரூபாய் சட்டை எடுக்கிறது என்னுடைய தனிமனித விருப்பமும் உரிமையும் தானே. இல்லை எனக்கு அது மனசு இடம் கொடுக்கலைன்னா நான் உதாரணமாக கொடுக்குறேன். அப்போ 100 ரூபா சட்டை அவருக்கு வாங்கி கொடுத்துரு, அதே 100 ரூபா சட்டை நான் வாங்கி போட்டு நான் என்ன பண்ணுறேன், மீதி 800 ரூபாயை என்னுடைய பேக் பேலன்ஸ் வைக்கிறேன். நாளைக்கு வேற எதுக்கு தேவைப்படல அப்படி கூட படிக்கலாம்ல. ஆனால் பதிலாக நான் 800 ரூபா சட்டை போட்டு அவருக்கு ஒரு 200 சட்டையோ அல்லது ஒரு 500 ரூபா சட்டை போட்டு அவருக்கு 100 சட்டையோ அவருக்கு மனசு போகணுமா தோணாங்க, துக்கப்படுமா துக்கப்படும். என்னடா பேசாம ஒரு 100 ரூபா கொடுத்தா நான் பிடிச்ச சட்டை கூட வாங்கி போட்டுருக்கேன். இவன் என்ன கையை பிடிக்கிற சட்டை காலை பிடிக்கிறத 2 பாட்டம் நல்லா சட்டை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். இது உண்மையில புதுசா இல்லை பழசுல ஏதாச்சும் மாறி இப்படிதான் தோணும் இல்லையா? ஆமாவே இல்லை. இப்ப இந்த விஷயத்தை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி ஊட்டி விடணும், இதைத்தான் அங்க ஊட்டி விடுறாங்க. ஈசாக்கு அப்படி ஒரு பிஹேவியர் வச்சுக்கிறாங்க. துறவு நோன்றாங்க, அவங்க நோண்டி பாக்குறாங்க. அவங்களுக்கு இல்லாததுனாலதான் இவங்க பிடித்து வராங்க. இங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்த அபகரிக்க வரனா அவன்கிட்ட இருக்கிறதுனால நீ வாழக்கூடாதுங்கிறது தான். என்கிட்ட இல்லாத உங்ககிட்ட வந்துருச்சு, எனக்கு வேணும்னு அபகரிக்க வர புரிதல் இல்லைங்களா? எப்பயுமே அது ஒரு அபகரிப்பு பின்னாடியே அப்படி ஒன்று இருக்கு. புக்கு வருதுங்களா? கொஞ்சம் முடிச்சேன். இந்த டீச்சிங் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சரிங்களா? அப்ப என்ன பண்ண, அப்ப தனக்கு உண்டான விஷயம் அவன்கிட்ட இல்லை, அந்த ஆசிரியர் அவனுக்கு இல்லை. அதனால என்ன சரி வச்சுக்கோ, அதுக்கு எனக்கு ஆசீர்வாதம் இருக்கு, ஆண்டவர் ஆசீர்வாதம் அடுத்த விட்டு கொடுத்து வர ஒரு சாந்த குணமுள்ள ஒரு நபராக வர. இதுதான் அங்க இருக்கிற அடையாளம். படுங்கன்னு படுத்தேன், அது என்ன வரணும். அதுக்கப்புறம் பாருங்க, தன்னோட வாலிப பிராயத்துல அவனோட மூத்த அண்ணன் இருக்கலாம், 30 வயசுல ஒருத்தி குடி போயிடலாம், 32 வயசுல ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இவன் 40 வயசு வரைக்கும் என்ன பண்றான், அமைதியான போக்கு வாழ்க்கை. இடையில அவன் பார்த்து போட்டு இத்தனைக்கு அவன் கூட பார்த்தோன்னே ஒரு பிள்ளை ஆசை இருக்கான். உண்மையே இல்லைங்க. ஆனா ஈஸ்வருக்கு அப்படி ஒரு கேரக்டர். இத்தனைக்கு அமைதியான போக்குல பார்த்துட்டே இருக்கிறான். தாய் இல்லைங்கிற ஒரு காரணம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ நம்ம வீட்டுல ஒரு பெண் பிள்ளை இல்லை, அந்த தனிமையை உணராகும். அந்த தனிமையை உணர்ந்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அவனோட தகப்பனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து கூட்டிட்டு வந்ததுல அடுத்த குணாதிசை பாருங்க. இவன் ரெபேக்காளுக்கு முன்னாடி பார்த்தான் இல்ல, ரெபேக்காள் தான் நேரில் வந்து நின்னாலே அப்பனாச்சும் அவன் மூஞ்ச பார்த்தானா, அதையும் பார்க்க அவரை முக்காடு போட்டு உட்காந்துட்டாங்க, முகத்தை முழுச முடித்தாங்க, அப்பயும் பார்க்கலாம். ஆனா வேலைக்கார சொல்றான், உன் தகப்பன் என்னை இதுக்காக அனுப்பிவிட்ட, அப்படி நான் இப்படி ஒரு அடையாளத்தை வச்சேன், அந்த அடையாளத்துல இந்த பொண்ணு வந்துச்சு அப்படி சொன்னேன். அப்படியா, இது ஆண்டவர் எனக்கு கொடுத்ததா, இது என் வாழ்க்கைன்னு சொல்லி நேராக ஓட்டிட்டு போய் உட்காந்துட்டான். தன் தாய்க்கு உண்டான அந்த அந்தஸ்தா அந்த கொடுத்துச்சு. எப்பயுமே அதான் சொல்றது, மனைவியை பார்க்கும் பொழுது தாய்க்கு பின் தாய். மனைவி வந்து தாயோட அந்தஸ்துல வந்தவள்ங்கிற ஒரு மனோபாவம் ஆணுக்கு இருந்ததுன்னா மனைவியை பார்த்து பேசின்னு முதல்ல சொல்ல மாட்டான். உண்மையா இல்லையா? இன்னைக்கு மனைவியை மோசமான வார்த்தை சொல்றானா இல்லையா? அவன் தாயை பார்த்து கேள்வி கேட்டுருவானா? ஒருவேளை கேட்காத நபர்கள் இங்க இருக்கலாம், ஆனால் அப்படி பேசுறவங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா? தன் மனைவியை பார்க்கும் பொழுது தன் தாய் கொண்டான அந்தஸ்து கொடுக்கக்கூடிய ஒரு மனோபாவம் ஒருத்தனுக்கு இருந்துச்சுன்னா தன் மனைவியை பார்த்து ஒரு கெட்ட வார்த்தையில வேசிக்கிற வார்த்தையை பயன்படுத்தினோன்னு ஒருத்தன் முடியுமா? முடியாது. தன் மனைவியை வந்து தன் தாயை வந்து வாடி போடி பேசிடுவோம்னா
இன்னைக்கு கேஷுவலாக பேசவும் செய்யுது பிள்ளைங்க. தன் தாயை அவமரியாதை வாடி போடின்லாம் பேசுறாங்க. அப்படி தன் தாயா தன் மனைவி நினைச்சா வாடி போடி பேசுவேன் இன்னைக்கு கேட்டா இல்லை, அது வந்து என்ன சொல்றது, அது ஒரு பர்சனல் இன்டிமெசி. ஆடா போடான்னு பேசிக்கிறது, வாடி போடின்னு பேசிக்கிறது சகஜம். அப்புறம் அது கொஞ்சம் முடிவு ஆனதுக்கப்புறம் என்னது, நான் காலையில் சொன்ன மாதிரி தான் நாய் ஏறி பேசிக்கிறதும் பேய் ஏறி பேசிக்கிறது சகஜமாக மாறி போச்சு. முதல்ல மதிப்பு கெட்டது. வார்த்தையில அழைக்கக்கூடிய அழைப்பிலேயே மதிப்பில்லாத வார்த்தை. நான் உண்மையாக சொல்றேன், போய் சொல்றேன். நான் ஒரே ஒரு முறை மட்டும் இந்த விஷயத்த மீறிட்டு என் மனைவிட்ட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50 மணி பிடிச்சிக்க ஒரே ஒரு முறை மட்டும் என்ன பண்ணாரு, கோடின்னு ரொம்ப உக்கிரமா பேச வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அவங்க அப்பாவுக்காக கொஞ்சம் ரொம்ப எனக்கு வந்து ஒரு ஆர்குமெண்ட் ஸ்டேஜ் வந்துச்சு. ஆர்குமெண்ட் பண்ணல, அந்த ஸ்டேஜ் வந்து ஒழுக்கமா கோடி அப்படின்னு அதான் கோடிங்கிறதுக்காக நான் ஒரு முயற்சி எடுத்து பேசணும் அப்படின்ட்டு அது திட்டம் போட்டு போறேன். சொல்லவும் இல்லை, ஒழுக்கமா இரு அது எதுவும் சொல்லவும் இல்லை. நான் ஒழுக்கமா கோடி அப்படின்ட்டு சொல்லிட்டு அது ஒரு தைரியம் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் யோசிச்சிருந்தேன். என் வாழ்க்கை 13 வருஷம் முடிஞ்சு போச்சு. 14வது வருஷம் நடக்குது. இன்னைக்கு வரைக்கும் பிரியான்னு சொல்லி பேரப்போடு கொடுத்துருக்கு. சரிங்களா, முதல்ல அறிமுகமாகிறப்ப என்னன்னு கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்குமோ அதுக்கு கூப்பிட்டு. எனக்கு பிடிச்ச ஒரு தாத்தா இருக்கிறார். சரிங்களா, அவர் வந்து ஜான் தாத்தான்னு ஒரு தாத்தா இருக்கு. அவங்க ஒய்ஃப் பேர் ஜூலி. சரிங்களா, அவங்க ஒய்ஃபை அவர் பாப்புன்னு இருக்காரு. அவ்வளோ ஒரு 2 பேரும் எனக்கு அந்நியமாக இருப்பாங்க. அதை பார்த்துட்டு நான் சின்ன பையனை 10 வயசு 12 வயசுல இருக்கப்ப எனக்கு ஃபியூச்சர் ஒரு மணி வந்து நான் பாப்புன்னு தான் போவேன்ட்டு அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன். சரிங்களா, நான் 12 வயசுல இருக்கிறது முடிவு. அதனால அந்த ஆசை வந்து என்ன பண்ணிட்டேன் இங்கே கேட்கணும். ஸோ இன்னைக்கு எவ்வளோ இதாக சரி பாப்புன்னு அந்த அந்த வே இருக்கு இல்லைங்களா, வேரியேஷன்ஸ், அந்த வாய்ஸோட ஏன் பாப்பு 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 இப்படிதான் இருக்குமே தவிர ஆனால் என்ன இருக்காது. அதுக்கு பதிலாக பேர் வந்ததில்லை. சம்டைம்ஸ் பேர் சொல்றதே என்ன பண்ணுவேன், யோசிப்பேன். யார் சொல்றதே யோசிப்பேன். இன்னொருத்தர் சொல்றது நேரில் என்ன விருப்பப்படுவேன். ஒரே ஒரு மணி மட்டும் இருக்குது, நான் டீ போடுவேன். அதே மாதிரி என்னையே அவங்க இது வரைக்கும் பாவான்னு ஒரு வார்த்தையை தவிர வேற வார்த்தை ஏங்கன்னு சொன்னதில்லை, என்ன வாப்போன்னு பேச முடியாது. ஏன்னா மதிப்பு, என் தாயை நான் எப்படி மதிப்பேனோ அதே மதிப்பை என்ன பண்ணேன் நான் கொண்டது வச்சு. ஒரு உயர் அப்பா அம்மாலாம் கூப்பிடுவாங்க. சிலர் ஏப்பா வாப்பா வாப்பான்னு பேசுவாங்க. சரிங்களா, அப்புறமேட்டு வந்து நிறைய கூப்பிடுறதுலாம் இருக்குது. நான் சொன்னா அந்த வார்த்தைகளை மதிப்பு, அந்த உறவு முறையில மதிப்பான ஒரு வார்த்தை. சரிங்களா, அந்த உறவுங்கிற பேரை வச்சு மதிப்பற்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தாம இருக்கிறது நல்லது. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்றான், தன் தாயோட கூட தன் தாய்க்கு உண்டான கணத்தை மதிப்பை தன் மனைவிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு குணமுள்ளவனா இருக்கான். ஈசாக்கு என்னென்ன குணம் இருக்கு? ஒண்ணு, ஒரு ஆராதனை செலுத்துவதற்கு என்ன அடிப்படையில போகணுங்கிற ஒரு அறிவு இருக்குது அந்த பாயிண்ட. ரெண்டாவது, தானே தன்னுடைய அந்த பலின்னு தெரிஞ்சோடனே முழுமையா ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த குணம் இருக்குது. மூணாவது, தன் தாய் ஒருத்தி தனக்கு இல்லைங்கிற அப்பதான் ஒரு பெண்ணோட துணை தேவைப்படுகிற அந்த உணர்வுக்குள்ளேயே வரக்கூடிய அந்த அளவுக்கு இருந்து ஒரு ஒழுக்கமுள்ளவன, வாடி வயசுலேயே ஒரு ஒழுக்கமுள்ளவனா இருக்கலாம். நாலாவது, தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுன்னு தெரிஞ்சோடனே முகத்தை கூட பார்க்காம அவன் என்ன பண்ணுவான், அழைச்சிட்டு தன் தாய்க்கு உண்டான அந்த மதிப்பை, அந்த அந்தஸ்தை கொடுக்குறான். அஞ்சாவது, அவன் மலடியா இருக்கிறது 20 வருஷம் கழிச்சுதான் அவனுக்கு தெரியுமா, ஆனாலும் தெரியும். அவளோட கொஞ்சம் குடாவி விளையாண்டுட்டு சகஜமா விளையாண்டுட்டு அவளுக்கு இருக்கிற பாதிப்பை அவளே தெரிஞ்சுக்காத மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான். இன்னைக்கு எல்லாம் முதல் வருஷம் குழந்தை பிறக்கல, 2வது வருஷம் குழந்தை பிறக்குன்னா நொய்யு நொய்யு நொய்யு. சரியா, ஊரடங்கு பேசலையோ தன் சொந்த கணவனே பேசுறப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணிடுவா, டோட்டலா என்ன மனமுடிவாரு. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்களுக்கு தெரியும். மெஜாரிட்டி வந்து பிள்ளை பேர் வந்து தள்ளி போது காரணம் இந்த ஃபீமேலோட டிப்ரெஷன் மைண்ட் மெஜாரிட்டி. அவங்க அந்த டிப்ரெஷன்ல கொண்டு போயிடுவாங்க. யாரு, ஹஸ்பண்டே கொண்டு போயிடும். எங்க அம்மா கேட்டுச்சு, அவங்க பேசினாங்க, இவங்க பேசினாங்க, இப்படி திரும்பி உட்காந்து எப்படி ஹஸ்பண்ட் நிறைய பேர் பேசுவாங்க. என்கிட்ட கவுன்சில் வருவாங்க, வீட்டுக்காரு ஏதாச்சும் ஆசையாக சாப்பிட்டேன் தின்னு எல்லாம் பெற்றுருவேன். இப்படி சொல்றப்ப சாப்பிட மனசு
என் உடம்பு வாக்கு அப்படி இருக்குது, சின்ன வயசுலேருந்தே அப்படி இருக்கு. அது தப்பா? கடவுளோட படைப்பை இப்படி இருக்கிறப்ப நான் என்ன பண்ணேன்? நான் எவ்வளோதான் வந்து எனது இலைக்குன்னு சொல்லிட்டு நான் முயற்சி எடுத்தாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் தான் முடியுது. அதுக்கு மேலே முடியலையே. இந்த பெண்கள் என் வேதனை பற்றி பேசுவாங்க என்கிட்ட. இப்படி பேசுகிறப்ப அவங்களுக்கு இயற்கையான ஒரு என்னது, ஒரு சந்தோஷம் கூட என்னது, ஒரு கடமையாக மாறி போயிடும். உறவு கூட என்ன இருக்குது, கடமைக்குன்னு மாறி போயிடும். சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு, ஆனால் அந்த 20 வருஷம் அந்த அனுபவத்தை கொடுக்காமே இருக்காங்க மனுஷன். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு முழுமையை நேசிக்கக்கூடிய, குறைகளை கூட குறையா பார்க்காத ஒரு நல்ல குணமுள்ள ஒரு மனுஷனாக இருந்த ஒரே காரணத்தினால தான் அடுத்தடுத்து அவங்க கேட்ட உடனே சந்ததி கொடுக்குறாரு. இல்லைன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ இப்போ ஒத்துக்க முடியுமா? கேட்டவனே குழந்தை வந்து சேர்ந்து அது எப்படி கொடுத்தாரு? உனக்காக ஒண்ணு, உன் தகப்பனுக்காக இன்னொன்று, டபுள் வச்சு. இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் எப்பயுமே இரட்டிப்பானதாகும், இரட்டை மடங்குள்ளதாகும், 100 மடங்குள்ளதாகும். இப்படிதான் இருக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னா நம்மளுடைய தனி மனித ஒழுக்கமும் தனி மனித குணாதிசயமும் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதா. அதுல இன்னொரு ஹைலைட் பாருங்க, ரெபேக்கால சலிச்சவல்ல, அவ ஒரு விக்கிரக ஆராதனை பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு. நல்லா பார்த்துக்கோங்க, ஆபிரகாம் வேலைக்காரங்க போகிறப்ப ஆம்பளை பார்த்து முக்காடு போடாத ஒரு பொண்ணு. தன்னிச்சு அவ என்ன பண்றா? சுதந்திரமா என்ன பண்றா? இது வேலைக்கார பத்தி முக்காடு போட்டாளா? இல்லை. அங்க சுதந்திரமா வர, ஒட்டகத்துல வரப்ப என்ன பண்றா? சுதந்திரமா என்ன பண்றா? வர. ஆனால் ஆண்டவர் வந்து, நான் ஒரு அடையாளத்தை வச்சு ஆண்டவர் உடனே செலக்ட் பண்ணியிருக்காருன்னு சொன்னேன். இது ஆண்டோட கட்டளை. தேவனை அறியாத ஒரு பெண் தேவனுடைய நடத்துதல் இப்படின்னே, ஓ இப்படிப்பட்ட ஒரு கடவுள் உலகத்தில் இருக்கிறாரா, இப்படிப்பட்ட ஒரு என்னது உயிருள்ள பேசக்கூடிய கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லி இம்மிடியா அதுக்கு என்ன பண்றான்? ஒபே பண்றாங்க. அவன் விக்கிரக வழிபாடு உள்ள பொண்ணு அவன். சரிங்களா? ரெபேக்கால் விக்கிரக வழிபாடு உள்ள பொண்ணு. அது எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம்னா, ரெபேக்காலோட அண்ணன் மகளை தான் யார் கல்யாணம் பண்றா? யாக்கோப் கல்யாணம் பண்றான். யாக்கோபுடைய வைஃப், செகண்ட் வைஃப் யார்? ராகி. ராகி என்ன பண்றா? தன் தகப்பன் வீட்டுல இருந்து விக்கிரகத்தை தூக்கிட்டு வரா அப்படின்னு போட்டு. ஆபிரகாம் என்னதுன்னா விக்கிரகத்தை உருவாக்கி விற்கக்கூடிய ஒரு நபர் தான் அவங்க, அந்த குரூப். சரிங்களா? இவன் தனியா வந்ததுக்கு அப்புறம் இந்த தேவனை தெரிஞ்சுக்கலாம், அதனால ஈசாக்கு தெரிஞ்சுக்க. பட் ஈசாக்கு பெண் எடுத்த அந்த ரெபேக்கால், அவன் அங்கதான் இருக்கிறா. ரெபேக்கால் என்ன பண்றா? விக்கிரக வழிபாட்டு தான் இருக்கிறா. ஆனா இப்படி ஒரு உயிருள்ள தேவன், இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை காட்டின தேவன் தன்னுடைய பிள்ளைக்காக உன்னைதான் தேர்ந்தெடுக்கிற சொன்னேன். அதுக்கு என்ன பண்ண? ஃபர்ஸ்ட் ஆண்டோட கட்டளைக்கு ஒபே பண்றாங்க. நம்பர் 1. நம்பர் 2 பாருங்க, ஆண்டோட கட்டளைக்கு ஒபே பண்ணவ ஆண்டோடைய செயல்பாடு, ஆண்டவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு விதிமுறை வச்சிருக்கிறாரோ அந்த விதிமுறை அந்த தேசத்தில் நுழைஞ்ச உடனே அதையும் எடுக்கிறான், முக்காடு போடுறாரு. அந்த முக்காடு போற அனுபவம் கிடையாது. இப்ப நீங்க முக்காடு போற அனுபவம் சொல்றேன். இம்மிடியட்டா என்ன பண்றாரு? அதுக்கு தேவனை மட்டும் தெரிஞ்சுக்க, தேவன் கொடுத்த வாழ்க்கை வழிமுறைகளை அவன் என்ன பண்றா? முழுமையை ஏற்றுக்கிறான். அதனால தான் இப்படிப்பட்ட நல்ல புருஷன் அவனுக்கு கிடைச்சது. அவளும் சடிச்சவன், ரெபேக்காலும் சடிச்சவன். அப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் ஒரு அடையாளத்தின் அடிப்படையில் ஒரு பொண்ணை கொடுத்தாருன்னா ஏனதான கொடுத்துருப்பாரு. எவ்வளோ ஒரு நல்ல குணமுள்ள பொண்ணை தானே கொடுப்பாரு. அதனால சொல்றேன், வயசு பசங்க எங்கிட்ட வந்து இருந்து திருமணத்தை குறித்து பேசுறப்ப தயவு செய்து உன் தனிமனித ஒழுக்கத்தையும் உன் தனிமனித குணத்தையும் என்ன பண்ணிக்கோ, சரியா மாற்றி. நம்பர் 1. நம்பர் 2, ஆண்டவர்கிட்ட அடையாளத்தோடு கூட ஒரு பெண்ணை ஆண்டவர்கிட்ட கேளு. அவர் அனுப்புகிற பொண்ணை திருமணம் செய்யும். என் வாழ்க்கை 13 வருஷம் கழிச்சு நான் இன்னைக்கும் சொல்றேன், எங்கள் இருவருக்குள்ளார சண்டை சச்சரவு வந்ததே இல்லை. சண்டையோ சச்சரவோ வந்து ஒரு கருத்து வேறுபாடோ வந்து, முதல்ல சண்டை சச்சரவு வந்ததில்லை, கருத்து வேறுபாடு அப்பப்போ வரும். வந்ததுனாலும் அது சாந்தமா நம்ம ஒருத்தர் பேசணுமே தவிர அதை காரணம் காட்டி 1 மணி நேரம் இது வரைக்கும் எனக்கு பேசாம இருந்தது கிடையாது. காலையில இங்க வந்துட்டேன், ஒர்க்கு இங்க என்னது ஒரே ஒளிக்காக வந்தேன், 8 மணி நேரம் கூட பேசாம இருந்திருப்பேன். ஆனா 2 பேரும் பார்த்தா என்னது அங்க வீட்டுல இருக்கப்ப 1 மணி நேரம் பேசாம இருந்தது கிடையாது. ஏதோ ஒரு பேச்சு, அந்த பேச்சுல கோபதாபம் இல்லை, ஒரு சாந்தமா அமைத. இது வரைக்கும் தேவன் இப்படிதான் எங்களைய நடத்திட்டு போறாரு. ஒரே காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அனுப்பின பொண்ணு. அந்த நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அந்த நம்பிக்கை எங்கேயாச்சும் உடைச்சிருக்காரு ஆண்டவர்? என் மனைவி உடைச்சது பத்தி பேசுறேன். ஆண்டவர் எங்கேயாச்சும் உடைச்சிருக்கிறாரு? இல்லை. அதனாலதான் நான் அநேக வேலையை சொல்லுவேன், எல்லாத்துக்கும் சொல்றது,
ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த என் மனைவி. நான் தேர்ந்தெடுக்கல, நீர் எனக்கு கொடுத்த என் மனைவி. என் மனைவிக்கும் எனக்கும் இடையே நடுநாயகராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் இருக்க வேண்டுமே தவிர வேறு ஒருவரும் வரக்கூடாதபடிக்கு எங்களை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை போட்டு வைங்க. எங்களுடைய இருதயத்தை என்ன பண்ணுங்க, வைராக்கியமான வாழறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நாங்கள் ஜோம். வெளியே பாரு, வெளியே வீட்டு இன்னைக்கு வீட்டு விட்டு வெளியே வரப்ப குளித்து போறீங்க, ஓகே. எப்போ வருவீங்க? சாயந்தரம் வந்து சரி, ப்ளஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, ப்ளஸ் பண்ணி. சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வாதமாக இருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து அப்பா மை பிளஸ் அவளுக்கும் சொல்லிட்டு பார்த்து வெளியே வந்து தான் அனுப்புவோம். உடம்பே முடியாது, சம்டைம்ஸ் இருந்து சுத்த முடியாது. சரிங்களா? வெளியே வந்து அனுப்புனா அவங்களுக்கு இந்த இந்த என்னது இந்த அந்யோன்யம் ஆண்டவரால் அனுப்பப்பட்ட பெண்ணிட்ட தான் இருந்துச்சே தவிர ஒரு நான் செலக்ட் பண்ணி அந்த இருக்குமா அப்படின்னு பார்த்தா என்னை பொறுத்து இருக்காதுங்க நம்பிக்கை. அப்போ என்னோட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறது கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தோம்னா அது சரியா இருக்கும். அவர் பொய்யா எதுவுமே செய்ய மாட்டோம். ஒருவேளை இப்போ நம்ம கான்ட்ரஸ் ஒருவேளை நாம நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில இல்லை நான் தெரிந்து கொண்ட மனைவி வந்து நானா தெரிஞ்சுக்கிறது, நான் இப்படிப்பட்ட ஒரு இது இல்லை அப்படின்னு ஒரு வேலை ஃபீல் பண்ணியிருந்தா இன்னைக்கு ஆண்டவரே நான் தெரிஞ்சுக்கிட்டா இருந்தாலும் நீங்க தெரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு என்னை ஈசாக்கை போலவும் மனைவியை ரெபேக்காவை போலவும் உம்மால் மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெப அறிக்கை செஞ்சுட்டு, சரிங்களா, ஜெப அறிக்கை செஞ்சுட்டு 2 பேரும் இணைஞ்சு ஆண்டவரே எங்கள் இருவருக்கு நடுநாயகராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே தவிர வேறு ஒருவரும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தோம்னா நிச்சயமா சொல்றேன், இந்த நாள்லேருந்து ஈசாக்கு ரெபேக்கால எப்படி அந்யோன்யமான ஒரு நேர் வழியில, சரிங்களா, கர்த்தர் பிரியமான வழியில வாழ்ந்தார்களோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் தொடருங்கிறத நான் உத்தேசிக்கிறேன். என்னுடைய இந்த பகுதியை நான் முடிச்சுக்கிறேன். இது இன்னும் நிறைய பேசலாம், டைமிங்ஸ் இஸ் லோவாக இருக்கிறதுனால முடிச்சுக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் டைம் கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தாருன்னா எப்படி ஊழியம் செய்கிறது குறித்தும் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பதை குறித்தும் தனி மனித ஒழுக்கத்தை எப்படி இன்னும் மேன்மைப்படுத்திக்கிறத குறித்தும் நம்ம இன்னும் அதிகமாக பார்ப்போம். சரிங்களா? ஆராதனைக்கு உண்டான முறைமைகளை எப்படி கை கொள்ள வேண்டுங்கிறத நம்ம இன்னும் பார்ப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஆல் ஆஃப் யூ. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், பிரயோஜனமாக இருந்ததா இல்லையா? இருந்தது.